ஆண்டவருடைய நாம் மயப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய நாம் மயப்படட்டும். பசுத்தாவியான ஒரு நேரங்களோடு இருந்து இந்த கூடிய ஆசிரியர் தரும்படிக்காக உண்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரீஸ் இந்த ஆயுஷ் நாட்களில் ஒரு நாளை கூட்டித்தார். நம்முடைய வல்லமை வழங்கும்படி செபிக்கிறோம். உமக்கு என் கனவு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அன்பு நேரில் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற பாடலை பாடி நாம் மயப்படுத்துவோம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே. இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவாம். காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவாம். ஒளியாய் எழும்பி திருவோம், உலகின் ஒளி நாமே. ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம், உலகின் ஒளி நாமே. இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். வியாதிகள் தொல்லை நடுவினிலே தேவனின் வார்த்தை உண்டு. வியாதிகள் தொல்லை நடுவினிலே தேவனின் வார்த்தை உண்டு. அவரின் தூய தழும்புகளால் குணம் அடைகின்றோம் நாம். அவரின் தழும்புகளால் குணம் அடைகின்றோம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். மனிதர்கள் நம்மை கண்டாலும் மனமோ தளர்வதில்லை. மனிதர்கள் நம்மை கண்டாலும் மனமோ தளர்வதில்லை. கோதுமை மணி போல் மடிந்திடுவோம், சிலுவை சுமந்திடுவோம். கோதுமை மணி போல் மடிந்திடுவோம், சிலுவை சுமந்திடுவோம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். ஆமென். ஆண்டவரே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகல் மகிழ்வோமே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே. வியாதி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அகற்றுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வேத பகுதியை வாசித்து நாம் தேவனை மேம்படுத்துவோம். உன்னத பாட்டின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். உன்னேசர் எங்கே போனார்? ஸ்ரீகள் ரூபவதியே, உன்னேசர் என்னிடம் போய்விட்டார். எவ்விடம் போய்விட்டார்? முன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். தோட்டங்களில் மேயவும், லீலி புஷ்பங்கள் கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கு
அந்த வர்க்க பார்ட்டிகளுக்கும் போனார். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி பஸ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் பிரியமே, நீர் திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் வெடியுமானவன். உன் கண்கள் என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகா பாரம் இளைய மலையிலே தலைவையும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையறிவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி என்றவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் முக்காட்டு நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது. ராஜஸ்ரீகள் 60 பேர், மறுமனை ஆட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவு, என் உத்தமியை ஒருத்தியை, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்ரீகளும் மறுமனை ஆட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனைப் போல அழகும், சூரியனைப் போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல் கொடியும் உள்ளவராய் அருணோதயம் போல் உதிக்கிற யார்? பள்ளத்தாக்களை பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர் விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாததுக்கு முன்னே என் ஆத்மா என்னை அம்மனதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிறது. திரும்பி வா, திரும்பி வா சுலமிதியே, தாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா சுலமிதியே, நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவன் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமமானவன். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வேத பகுதியை கொடுத்திருக்கிறார். நல்ல பாடலையும் கொடுத்த தேவனை நான் பாடி மயப்படுத்த கற்றது. அதாவது என்ன ஆனந்தம்! இயேசு நம்மோடு, இயேசு நம்மோடு என் ஆனந்தம். இயேசுவோடு நாம் இருக்கும் பொழுது, இயேசுவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு நம்மோடு என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை வழி நடத்துகிற விதம் நான் மீண்டும் இந்த உபவாச நாட்களை சொல்லிக் கொள்கிறது. நாம் போராடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பு அம்சம் இந்த உபவாச ஜெபத்திலே உண்டு. யார் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரிதான், கீழ்ப்படிஞ்சாலும் கீழ்ப்படியாட்டாலும் யாரை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தவன் சடிதிலே சகாயமின்றி நாசமடைவான் என்று வேதம் சொல்லுது. அப்புறம் இன்னொரு காரியம் கூட வேதத்தில் நம்ம பார்க்குறோம். எனக்கு ஆவியானவர் என்ன உள்ளத்தில் உணர்த்தினது, அதான் உணர்த்துறாரு. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிற. குறிப்பாக எப்படின்னா, பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டோடைய அற்புதம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் கூட பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவர் விடவே இல்லை. எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு கொண்டு வரணும்னு ஆண்டோடைய சித்தம். ஆண்டவர் விடவே இல்லை. ஆண்டவர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதே போல் எவ்வளவு நம்ம சொல்லி கீழ்ப்படியாவிட்டாலும் மனவேதனையாக இருக்கான நம்ம விட்டுறணும். ஆனால் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில், இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் ஒரு மகத்தான வெற்றியை வச்சுருக்கிறார். ஆண்டவர் வச்சுக்கிறார் நமக்கு. ஆகவே நம்ம இந்த மகத்தான வெற்றியை சுதந்திரிக்கிறதுக்கு தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கிறது நல்லது. பாருங்கள், உன்னத பாட்டு புத்தகத்தில் ஒரு அப்பா இயேசுவுக்கும் மகளுக்கும் உள்ள, அதாவது ஒரு அப்பா மகள் போல் ஆண்டவருக்கும் நமக்குள்ள ஒரு உறவு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு உறவு எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தருடைய உறவு எப்படின்றத ஆண்டவர் அது மூலமாக சுட்டி காட்டுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவு நம்ம நெருங்கும்போது உறவு வைக்கணும், ஒரு பாசம் வச்சு பாருங்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பாக வேதத்தில் நான் இன்னும் நம்ம இந்த 2 நாளாகமத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 நாளாகமும் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் நாளைக்கு 26ஆம் வசனம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால்
வானம் அடைபட்டு தோத்திரம் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நினைக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், அற்புதமான ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அது சோதரம் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாது இருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிரேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் உண்மையாகவே இந்த வார்த்தைகள் நான் நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தாங்கள் செய்கிறது தான் சரின்னு இருக்கலாமே, சரியோ தவறோ தங்கள் நிலைகளை விட்டு திரும்பினால் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய மன்னிப்பு கிடைக்கும். ஆகவே இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து எடுக்க விரும்புகிறார். ஒருவனும் நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர் தான். ஆனால் ஆண்டவர் எல்லாம் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாக ஆண்டவர் என்னோடு இடைப்படுகிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய நானும் எவ்வளோ உத்தமன்னு சொல்லப்படியான ஒரு பாவிதான். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வச்சு தான் இந்த உபவாச ஜெபத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. இந்த வேளையிலும் கூட தேவ கிருபை பரிபூர்ணமாய் நம்மத்தில் இறங்கி தேவ வல்லமே நம்மத்தில் காண கர்த்தர் அதிசயங்கள் நம்மத்தில் துணிக்குது. அவர் கைவிடாதவர், அவர் மாறாதவர், நித்திய பிதா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆகவே பாடலும் கூட இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அவர் நம்மளை விடவே மாட்டார். மனிதர்கள் நம்ம இகழ்ந்தாலும் மனமோ தளர்வதில்லை. கோதுமை மணி போல் மடிவோம், சிலுவை சுமப்போம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த இதில் நமக்கு மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரை நாம் விட்டுவிட முடியாது. அவர் நமக்கு அதிசயத்தை செய்கிறவர். இந்த நாளில் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வைத்து ஜெபிப்போம். பரலோக தந்தையே, இந்த வேளையிலும் உங்களை நாங்கள் உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரிதப்பா. இந்த உபவாச நாட்களை எங்களுக்கு நீ கொடுத்து இந்த காலை நேரத்தில் உண்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அன்பு இல்லைன்னா எங்களால் ஒரு நிமிஷம் முடியாது. உங்களுடைய தயவு இல்லைன்னா எங்களால் ஒரு நிமிஷம் முடியாது. ஆண்டவரே, பாவங்களை மனுஷன் ஆண்டவரை மன்னிக்கிற தெய்வம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் மன்னிப்பு தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, மன்னிப்பு தருவேன் இருக்கிறீங்க. நீங்கள் மன்னிப்பு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ மன்னிப்பு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை என்று கேட்டு மகிழ வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு தொடரட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து குரலை நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, கேட்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடரும். ஆண்டவரே, உண்மை விட்டு தூரம் போகும் பொழுது ஆண்டவரே, உண்மை விட்டு தூரம் போகிறோம். இந்த பழத்தை ஆண்டவரே அவர்கள் இச்சித்ததினாலே பாவத்தை வருவித்தார்களே. ஏதோ ஒரு எங்களுடைய இச்சையினாலும் உடைய மாம்ச எண்ணங்களினாலும் எங்களுக்குள்ளே வருகிற பாவங்களை நீர் காணப்பா. நீர் மன்னிக்கிறவர். ஆண்டவரை மன்னித்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தடை செய்யாதபடி இயேசுவே நீர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நன்மைகளை நீர் எங்களுக்கு தரும்படி உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறும். ஒரே ஒரு ஆசை ஆண்டவரே, உங்களோட பேசணும், உங்களோடு இருக்கணும், உங்களுடைய அன்பை காணணும். அது ஆண்டவரே எங்கள் ஆசை நிறைவேறும். ஆண்டவரே, எங்கள் ஆசை நிறைவேறுமா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களது ஆசை நிறைவேறுமா, எங்களது ஆசை நிறைவேறுமா. ஆண்டவரே இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீருடைய வாஞ்சித்து கருது போல தேவரே, எங்கள் ஆத்மாவோடு வாஞ்சித்து கருதுகிறது. ஆண்டவரே,
நான் என்னுடைய வாஞ்சித்துக்கிறது ஒரு தேவனே எங்கள் ஆத்மாவை வாஞ்சித்துக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்தில் இந்த உபவாச நாட்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஏதாவது ஒரு நன்மையை காண வேண்டும் நினைக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கட்டளையிட எத்தனையோ பேர் ப்ரொபோசல் மேரேஜ் கேட்குறாங்க ஆண்டவர். இந்த இளைஞன் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை என் தேவன் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று கெட்ட பிள்ளைகளுக்கு பக்கப்புறம் பாதுகாவலமாக இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே உம் நாமம் பாடணுமே ராஜா, உண்மையே துதிக்கணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உண்மையே துதிக்கணுமே, உண்மையே துதிக்கணுமே ஆண்டவரே. உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட. உம் குரல் கேட்க சுலமிட்டியால் ஓடி வந்து உடைய நாமத்தை மேம்படுத்த கேட்டது போல நாங்களும் சமூகத்தில் வருகிறோமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசுயா, இயேசுயா உம்மைத்தானே இயேசுயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, உம் சமூகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் பெருமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆண்டவரே. சமூகத்தை ஆண்டவரே நான் அதான் உடைய திருக்கரத்தினை கருவி நாங்கள் மைப்படுத்தி துதிச்சு உடைய அன்பையே நாங்கள் மகிழ்ந்து ஆண்டவரை கழிவுரை கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையில் உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரிது ஆண்டவரே. வியாதிப்பட்டிருக்கிறவருடைய தொட்டு சுகப்படுத்தும் இந்த உபவாச நாட்டில் ஒரு சிறப்பு காரியத்தை காண நாங்கள் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். மதிப்பிரியர்களெல்லாம் இயேசு பிரியராய் மாற வேண்டும். இன்னொரு எங்கள் ஆத்மா வரத்தடையாக இருக்கிற கட்டுகள்லாம் உடைக்கப்பட வேண்டும். இன்றைய மகிமை காணப்பட வேண்டும். போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை எங்களுக்கு நீ செய்யும்படி கெஞ்சி கேட்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படி கெஞ்சி கேட்குறேன் ஆண்டவரே. உம் சமூகத்தினுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏழை எனக்கு இன்பம் ஆண்டவரே. அற்பனே ஆசீர்வாதத்தை தருகிறவரே, கிருபையின் தேவனே, உம் நாமம் பாடணுமே ராஜா, உம் நாமம் பாடணுமே ராஜா, உண்மையே துதிக்கணுமே. உம் நாமம் பாடணுமே ராஜா, உண்மையே துதிக்கணுமே. உம்மோடு நாங்கள் வாழ்வது தான் எங்கள் பாக்கியம் ஆண்டவரே. ஒரு காயோ நெஞ்சமே நீ குருசினில் அந்தோப்பார் நம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் தேவனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபம் வீண் போகாதபடி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நாங்கள் காண கர்த்தரே எங்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதலை எங்களுக்கு கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்கிற மாம்சமான அவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அன்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாரங்களை நீர் அறிகிறீர். எங்கள் பாரங்களை நீர் அறிகிறீர். நிலையில்லா உலகத்தில் அலைந்த பல நாட்களாக காத்திருந்த ஆண்டவரே, எப்படி ஆகலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவரோட குழந்தை பாக்கியங்களை தாங்க, திருமண பாக்கியம் இல்லாதவரோட திருமண பாக்கியம் தாங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை தாங்க. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. ஒருவர் ஆளும் அடக்க முடியாது. இயேசு ஜீவிக்கிறீர், இயேசு ஜீவிக்கிறீர், இயேசு ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. இயேசு ஜீவிக்கிறீர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறீர், இயேசு ஜீவிக்கிறீர். இயேசுவின் நாமம் மகிமைப்படுதப்பா. இயேசு ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. ஜீவன் பலன் சுகம் பாரில் நலன் யாவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதல் எங்கள் தேசத்தில் காணட்டும், மகிமை வெளிப்படட்டும். மன்னவன் இயேசு
முந்தனுக்கு பெரிய காரியம் செய்திடுவார். இந்த நாளில் கூட வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே, வல்ல தெய்வமே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, எங்களுக்கு ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்க்குறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை பூமியில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே, தேசத்தில் ஒரு நல்ல மகிமை வெளிப்பட கத்த உதவி செய்யும்படி செபிக்கிறோம். உம் சமூகமே ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்துதிக்கிறோம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த வாழ்நாள் 70 ஆண்டு 80 ஆண்டு பலன் இருந்தா. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் 70 அல்லது 80 ஆண்டு வரை நாங்கள் இந்த நாட்டில் இயேசுக்காக எதையாக செய்ய, இயேசுவை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா, எங்கள் ஆசை நிறைவேற செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆசை நிறைவேற செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். காட்டு புஷ்பங்களுக்குள்ளே ஆண்டவரே கிச்சிலி மரம். ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் நேச பிள்ளை போல சென்று தம்பியே புறாவே ஆண்டவரே, அந்த உன்னத பாட்டின் புத்தகத்தில் இருக்கிற நேசம் எங்களுக்கும் ஆண்டவருக்குமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உங்களோடு நேசம் கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த நேசத்தில் நாங்களும் மகிழ்ந்து கழிவுற கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க. கண்ணீரும் கவலையுமாய் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியாருடைய மகிமை இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் இல்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா? ஆமாண்டவரே, அது ஒரு நாள் இல்லை, வாழ்வு ஆகவே ஆகாதப்பா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நாளே ஆகாதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது செயலும் மகத்துவமும் எங்கள் மத்தியிலே காணப்படும்படி செபிக்கிறோம். என்று கண்ட எப்தினை எங்களுடைய குடும்பங்களை காணக்கூடாது. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தொழில் வியாபாரத்திலும் நஷ்டத்திலும் போராட்டத்திலும் கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீராதே ஆண்டவரே, நீரே இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டும். ஆண்டவரே, வல்லமையின் காரியம் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கலந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பாவத்தில் உடனே கிடக்கிற மக்களை மீட்டு பாவத்திலிருந்து விடுவிச்சு பரிசுத்த பாதையை நீ காட்டும்படி செபிக்கிறோம். பரிசுத்த பாதையை நீ காட்டும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மட்டுமா காத்து வந்தீரே. ஆண்டவரே, நாங்கள் 2 நாளாக 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வைத்து உம்முடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்குறோம். எந்த பாவம் இருந்தாலும் நீ மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. நீ மன்னிக்கிறவர் ஆண்டவரே, நீ மன்னிக்கிறவர், நீ மன்னிக்கிறவர் ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறவர். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும், உம்முடைய மகிமை காணப்படட்டும். இந்த கண்டு மேட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தூயவரே, துதிக்கிறோம் தூயவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் மத்தியில் நடப்பிச்சு இந்த கண்ட ஆண்டவரே அற்புதங்கள் நாங்கள் உம்மோடு கிட்டி சேர எங்களுக்கு ஒரு ஆண்டவரே உம்முடைய பாசம், உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவரே, எங்களை கைவிடாத நேசர் தொடர்ந்து கைவிட ஆண்டவரை காத்துக்கொள்ளும், கிருபையாக மூடி மறைத்துக்கொள்ளும். மட்டுமாக ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் தாரும். மகிமை செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்க சகல அந்தகார வல்லமை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.